கோவப்பட்டு டென்ஷன் ஆகி இதன் காரணமாக உணவில் எடுத்த ஒரு ஒவ்வாத உணவு, தூக்கமின்மை, இதனால் உடம்புல ஹீட் அதிகமாயிருச்சு அப்படின்னா அது அவ வாழ்க்கை. இந்த உடல் உள்ளுறுப்புகளை நாமே அதை சரியாக பாதுகாக்க முடியாத அவ வாழ்க்கை வாழ்கின்றோம். ஹீட் நமக்கு சரியாக இயங்கணும், உடம்புல ஹீட் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய பயிற்சிகள், அதற்குரிய ஆசனங்கள், அதற்குரிய முதிரைகள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓவர் ஹீட் எல்லாம் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். தோள்பட்டை வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை இடதுகை வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள், அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா உஷ்ணத்தையும் அதிக ஹீட்டையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இரவு சாப்பாடு 7:30 மணிக்குள்ள அரை வயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். அந்த மாதிரி அமைத்து கொண்டு நீர்கள் இந்த பயிற்சியை அழகாக பயிற்சி பண்ணுங்கள். இது ஐடி பீப்புள்ஸு, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, தொழிலதிபர்கள் எல்லோருக்குமே உகந்த ஒரு பயிற்சி. இப்போ இன்றைய காலகட்டத்தில் திங்கிங் இல்லாத மனிதர்களே கிடையாது. நமக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஓவர் திங்கிங் வரத்தான் செய்யும். அப்போ மூளை சூடு, வயிற்று சூடு, இந்த மாதிரி இது ஏற்படும். இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, மிக நல்ல பலன் கிடைக்கும். உடம்பில் உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முதல் பயிற்சி சீத்தளி. 2 கை சின்முத்திரை. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூக்குலையே மூச்சு வெளியே விடுங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, நிச்சயமாக உடல் சூடு சமமாகும். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருவதமே காப்போ காப்போ. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் சூடு. நிறைய நபர்களுக்கு அந்த பாடி ஹீட் அதிகமாக இருக்குது. இதற்குரிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அதிகமான சிந்தனை, அதே மாதிரி ஒரு டிப்ரெஷன், டென்ஷன், கோபம், நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, இரவு தூக்கம் இல்லாமை, ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது, உடலில் உஷ்ணத்துடைய தன்மை அதிகமாகின்றது. தவம் அப்படின்னாலே பதஞ்சலி மகரிஷியுடைய கூற்றின்படி உடலில் உஷ்ணத்தை சமப்படுத்துதல். யார் ஒருவர் தனது உடலில் அந்த சமமான உஷ்ணம், அந்த ஹீட்டு கரெக்டாக, அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குதோ அவர்கள் தவ வாழ்க்கை. அப்படி இல்லை அப்படின்னா கோவப்பட்டு டென்ஷன் ஆகி இதன் காரணமாக உணவில் எடுத்த ஒரு ஒவ்வாத உணவு, தூக்கமின்மை, இதனால் உடம்புல ஹீட் அதிகமாயிருச்சு அப்படின்னா அது அவ வாழ்க்கை. இந்த உடல் உள்ளுறுப்புகளை நாமே அதை சரியாக பாதுகாக்க முடியாத அவ வாழ்க்கை வாழ்கின்றோம். அப்போ ஹீட் நமக்கு சரியாக இயங்கணும், உடம்புல ஹீட் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய பயிற்சிகள், அதற்குரிய ஆசனங்கள், அதற்குரிய முதிரைகள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கையோடு இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பயிற்சி பண்ணிகிட்டே வரும்பொழுது இரவு 9:30 காலையில் ஒரு 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கோங்க. நீங்கள் 9:30க்கு படுக்க போனால் தான் அட்லீஸ்ட் 10 மணிக்கு நம்ம தூக்கக்கூடிய நிலைக்கு வருவோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிதமான உணவு, சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு 7:30 மணிக்குள்ள அரை வயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். அந்த மாதிரி அமைத்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, நிச்சயமாக உடல் சூடு சமமாகும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அர்த்த பத்மாசனம் பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கால் நீட்டிட்டு ஒரு கால் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அடுத்த கால் இந்த மாதிரி. கை சின்முத்திரை. மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1 நிமிடம் அர்த்த பத்மாசனத்தில் அப்படியே இருக்கலாம். முதல்ல 10 செகண்ட் இருங்க, அப்புறம் 20, 30 அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. 1 மினிட் இருக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கால் மாற்றிக்கிடுறேன், அடுத்த கால் இந்த மாதிரி போட்டுவிடுறேன். கை சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. முதல் பயிற்சி சீத்தளி. 2 கை சின்முத்திரை. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குலையே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும், காலை மாலை. அடுத்து ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி. உடம்புல ஓவர் ஹீட் வெளியே போகிறதுக்கு சதந்தா. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். மூக்குலையே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ முக்கியமான முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரை நமக்கு முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குய்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீதிங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். தியான முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். லிங்க முத்திரை. இலகை சேர்த்துக்கோங்க. நடுவில் இடதுகை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 முத்திரை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ணும் பொழுது இன்னும் உடல் சூடு நமக்கு நார்மலாக வரும். இந்த மாதிரி 2 முட்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. பெருவிரல் வைத்து 4 விரலையும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். லிங்க முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடதுகை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அப்படியே கை சின் முத்திரை. நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, நல்லா எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. தலை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் எல்லாம் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். தோள்பட்டை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ்.
வலது கால் இடது கால் வழி தசைகள், அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா உஷ்ணத்தையும் அதிக ஹீட்டையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. 1 நிமிடம் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிப்போம். நேயர்கள் இந்த பயிற்சி அழகாக பயிற்சி பண்ணுங்க. இது ஐடி பீப்புள்ஸு, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, தொழிலதிபர்கள் எல்லோருக்குமே உகந்த ஒரு பயிற்சி. இப்போ இன்றைய காலகட்டத்தில் திங்கிங் இல்லாத மனிதர்களே கிடையாது. நமக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஓவர் திங்கிங் வரத்தான் செய்யும். அப்போ மூளை சூடு, வயிற்றுச்சூடு இந்த மாதிரி இது ஏற்படும். இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, மிக நல்ல பலன் கிடைக்கும். உடம்பில் உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.